ஆ, ஓ வணக்கம் செல்வங்களே. ஆ, அன்பு செல்வங்களே. ஓகே. ஆ செல்வங்களே, என்ன தாத்தா, என்ன கண்ணாடி இந்த மாதிரி கண்ணாடி அழகாக போட்டுக்கிறீங்களோ? ஆமாம் செல்வங்களே, உங்களிடம் சிறிது நேரம் பேசலாம் என்று நான் வந்து இந்த ஓகே இந்த கொசுக்கு இந்த மாம்பழ காலத்தில் இந்த சிறு சிறு கொசுக்கள் கண்ணெதிரில் வரும். சிறப்பு கருப்பு கொசுக்கள், அது ஒரு 4-5 கொசுக்கள் என் கண்ணெதிரில் வந்து உலா வந்து கொண்டிருந்தது. நான் அதை அடிக்க பார்த்தேன். அப்பொழுதும் நான் அடிக்க பார்க்கும்போது அது ஓடிவிட்டது. அது தொடர்ந்து எனக்கு என்னை சுற்றி கொண்டதுனால அதுக்கு என் கண்கள் மீது என்ன ஆசையோ எனக்கு தெரியவில்லை. நான் அதை அடித்து விடலான்னு என்று பார்த்தேன். நோ, அடிப்பது தவறு, கொலை செய்வது தவறு என்ற ஒரு எண்ணம் என் மனதில் உடனே தோன்றியது. அதை நான் அப்படி அடிப்பதை தவிர்த்து விட்டு அதை விரட்டலாம் என்று யோசித்தேன். அப்போவும் அந்த குசத்தில் என்னை சுற்றி என் கண்களுக்கு முத்தமிட்டு கொண்டு என்னோட சுற்றி கொண்டிருந்தது. அது உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு இடைஞ்சலாக இருந்தது. அதனால் அதை அடித்து கொலை செய்வதை விட என்ன செய்யலாம் யோசித்து கொண்டிருந்தேன். அருகையில் இந்த கண்ணாடி இருந்தது பாருங்கள். எல்லா புறமும் கவர் செய்யப்பட்டிருக்கிறது, டஸ்ட் ப்ரூஃப். உடனே எனக்கு ஒரு யோசனை வந்தது. சரி, இந்த கண்ணாடியை அணிந்து கொள்ளலாமே, அது கண்ணைக்குள்ளே அது கொசுக்கள் போகாமல் பாதுகாப்பாக இருக்குமே என்று அதை உடனே எடுத்து அதை மாட்டிக்கொண்டு பாருங்கள். இப்பொழுது ஒரு கொசு கூட என் கண்ணை இடைஞ்சல் தரவில்லை. ஓ சேவல், நான் வளர்த்த சேவல். ஒன் டே ஓல்டு சிக் ஒன்று வாங்கிட்டு வந்து, ஒரு 4-5 வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அதில் ஒன்று இருக்குது. அது ஒரு சேவல். அது நான் இங்கே பேசியிருக்கிறது எனக்கு காதை கேட்டு அது அங்கேருந்து எனக்கு குரல் கொடுக்கிறது. கொக்கரக்கோ தாத்தான்னு கூப்பிட்டு நான் தெரில. ஓகே செல்வங்களே, நான் ஏஸ் உன்னை பற்றி தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன். என்ன சொல்கிறேன்னு கேட்குது. ஓகே, அப்படி செல்வங்களே, நான் என்ன சொல்ல வந்தேன், எதுக்காக கூட பேசுகிறேன்னா, வரலாறு காணாத ஒரு நிகழ்ச்சி இன்று நடந்தது. என்ன சத்தம்? என்ன ஓகே நடந்தது. அதாவது நான் பல வருடங்களாக சில வருடங்களாக நான் வீடியோ போட்டுக்கொண்டு இருக்கிறேன். அதில் யாராவது ஒரு 2-3 நாட்களுக்கு ஒரு முடியும், அல்லது 10 நாட்கள், ஒரு மாதம் அளவில் ஒரு 4-5 பேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நடந்து கொண்டே வந்து கொண்டிருந்தது. இன்று என்ன ஒரு அதிசயம் நடந்தது என்றால், 10 பேர்கள் இன்றைக்கு என்னுடைய வீடியோவுக்கு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. 10 பேர்கள். உண்மையிலேயே இத்தனை வருடமாக, இத்தனை நாட்களாக நான் வீடியோ போட்டிருந்து இன்றைக்கு தான் 10 பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அதுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்தலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு நான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். இதற்கு முன் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நன்கொடையாளர்கள் சொல்லலாம், அவர்களுக்கும் உங்களுக்கும் சேர்ந்து நான் நன்றி செலுத்த முன் வருகிறேன். தயவுசெய்து நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
கொசு இல்லை. இந்த கொசு இருந்து அதை நான் அடிக்க பார்த்தேன். ஆனால் எனக்கு உடனே ஞாபகம் வந்தது, கொலை செய்யாத இருப்பாயாக, பாவம் செய்யாமல் இருப்பாயாக, பொறாமைப்படாமல் இருப்பாயாக. இந்த மாதிரி பல 10 கற்பனைகள் இருக்கிறது. அந்த 10 கற்பனைகளில் இது முக்கியமான ஒரு கற்பனை. அதாவது கொலை செய்யாத இருப்பாயாக அப்படின்னு இருக்கும்போது, இந்த கொசுவை நான் கொலை செய்யக்கூடியது கூட எனக்கு அது பெரிய தவறாக தெரிஞ்சது, பாவமாக தெரிஞ்சது. அதனால் அதை நான் அடிக்காமல் இந்த பாதுகாப்பாக இந்த கண்ணாடி அணிந்து கொண்டேன். அவர்கள் இப்போ எந்த கொசுவும் என்னை நாடவில்லை. பாவம் ஏதோ உணவுக்காக வருகிறது. சிறு கொசு சிறிது உணவு சாப்பிடலாமே, அந்த உடம்பிற்கு உணவு சாப்பிடலாமே வருகிறது. மற்றபடி இந்த மற்ற கொசுக்களுக்கு எல்லாம் அவைகள் கூட நம்ம மேலே உக்காது ஒரு துளி ரத்தம் சாப்பிடலாமே, இவ்வளோ பெரிய உடல் இருக்கிறது, நமக்கு தேவையான ஒரு சிறு அளவு ரத்தம் என்று அது அது நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு ரத்தத்தை குடிக்க வரும்போது நம்ம உடனே என்ன பண்ணுறோம், நம்மால் அதுக்கு உணவு கொடுக்க விருப்பமில்லை. அதை பார்த்து உணவை சாப்பிடுவாயா என்று அதை பார்த்து ரசிக்காமல் உடனே அதை அடிச்சிடுறோம். இவ்வளோ பெரிய தப்பு பார்த்தீங்களா? நம்மிடம் இருக்கிற உணவை ஒரு சிறிதளவு அது கொடுத்தால் என்னென்ன குறைந்து போகும். சில சமயங்களே நம்ம அறியாமல் அந்த வலி தாங்காமல் நம்ம அடித்து விடுகிறோம். அது கண்டிப்பாக மன்னிப்பு இருக்கிறது. தெரியாமல் செய்த தவறுக்கு கொலைக்கும் கூட மன்னிப்பு இருக்கிறது. ஆனால் தெரிஞ்சு நம்ம ஏதாவது ஒரு தவறை செய்தால் அது பெரிய குற்றம் ஆகலாம். அதே கொசுவை இருக்கிறது பாருங்க, அந்த கொசுவை உடனே அடிக்கிறதுக்கு போகும்போது அது தப்பித்து ஓடிடுச்சுங்க, அது தப்பித்து ஓடிடுது. ஆனால் நம்முடைய எண்ணம் என்ன, அது கொசுவை தாக்கடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அடிக்கிறோம். ஆனால் தப்பித்து போய்விட்டது. இருந்தாலும் நாம் கொலைக்காரன், நாம் கொலை குற்றத்திற்கு உட்பட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் தெரிந்து எந்த தவறையும் செய்யக்கூடாது, தெரிந்து எந்த தவறும் செய்யக்கூடாது. தெரியாமல் என்ன தப்பு செய்தாலும் அது தவறு செய்தாலும் அதுக்கு மன்னிப்பு இருக்குது. ஓகே செல்வங்களே, நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுனால நன்றி கூற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தால் நான் உங்களோட பேசிக்கொண்டு வைக்கிறேன். எனக்கு 10 சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிச்சு. ஓஹோ, நான் நடனமாட விரும்பவில்லை. சொல்லுங்க. ஓகே, மீண்டும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். நீங்கள் எனக்கு உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுனால நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அதே சமயத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நீங்கள் நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருப்போம். ஒவ்வொருக்கு ஒருவர் இந்த உதவும் மனப்பான்மையை, ஏழைகளுக்கு நாம் உதவி செய்கிற ஒரு எண்ணத்தோடு அவர்களுக்கு நாம் உதவி செய்ய முன்வர வேண்டும். ஆம் சொல்லுங்களே, தர்மம் செய்வது மிகவும் நல்லது. அது ஒருவேளை சுவற்றில் நடந்த பந்தை போல் நமக்கு யாராவது தர்மம் செய்வார்கள். நமக்கு ஏதாவது ஒரு இன்னல் வரும்போதோ தேவைப்படுவதோ நம்மளை அறியாமலே நமக்கு உதவிகள் வரலாம். மற்றவர்கள் உதவி செய்வார்களே என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் தானம் தர்மம் செய்வது அது பெரிய தப்பு. தர்மம் செய்ய வேண்டும், மற்றவர்களை ஆதரிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஒரு துணையாக இருக்க வேண்டும் எண்ணத்தோடு தான் இருக்க வேண்டும். தவிர நாம் செய்வதால் நமக்கு பிரதிபலன் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் தர்மம் செய்வதாக இருந்தால் தயவுசெய்து தர்மம் செய்வதாக.
அந்த எண்ணத்தோடு தர்மம் செய்யாதீங்க. யதார்த்தமாக மனதோடு தர்மம் செய்ய பழக்கத்தை ஏற்படுத்துது. மற்றவர்களை இன்னும் மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்வது எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று எல்லோருடைய முன்னிலையிலும் அதப்பா அங்கே எடுத்துக்கோ சாப்பிடு நல்லா இரு சொல்லக்கூடாது. சொல்வார்கள் வேதத்தில் சொல்லுகிறது, வலது கை உதவி செய்வதை இடது கை கூட தெரியாமல் இருந்தால் அது மிகவும் நல்லது என்று சில அறிவுரைகள் இருக்கிறது. அதே போல் தான் நாம் இறைவனிடம் ஜெபம் செய்ய வேண்டும் என்றிருந்தால் பாடி கத்தி கொண்டு கூச்சல் போட்டுக்கொண்டு கடவுளே சொல்லி நம்ம ஜெபம் செய்வதை விட்டுவிட்டு ஒரு சின்ன அறைக்குள்ளே இருந்து கொண்டு அங்கே அது இறைவனை நாம் வழிபடலாம். ஏன் மனதுக்குள்ளேயே நாம் நினைத்து கொண்டு இறைவனோடு நாம் பேசலாம். அவர் செய்த உபகாரங்கள் நன்றிகளுக்கு சகல காரியங்களுக்கும் நம்ம மனதளவில் நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம். நாம் தர்மம் செய்வது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது, நாம் ஜெபம் செய்வதும் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, சொல்லுங்களே, மீண்டும் சந்திப்போமா?